அண்மை செய்தி. விழுப்புரம் அரசூர் அருகே நடுரோட்டில் பழுதாகி நின்ற லாரியால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் அரசூர் அருகே நடுரோட்டில் பழுதாகி நின்ற லாரியால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பர்னிராஜ். வணக்கம் பர்னிராஜ், இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே டேங்கர் லாரி ஒன்று பழுதாகி நின்றதால் பெருமளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வார விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி ஏராளமான வாகனங்களில் அவரவர் சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர். இதனால் சென்னை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை முதலே அதிக அளவிலான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்ற இடத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசூர் பகுதியில் குறுகலான சர்வீஸ் சாலையில் மட்டுமே வாகனங்கள் செல்ல முடியும் என்ற நிலையில் அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி ஒன்று திடீரென பழுதாகி நடுரோட்டில் நிறுத்தது. இதனால் அந்த இடத்தில் உள்ள குறுகலான சர்வீஸ் சாலையை கடக்க முடியாமல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பழுதாகி நடுரோட்டில் நின்ற டேங்கர் லாரியை சாலையோரம் நகர்த்தி நிறுத்திவிட்டு வாகனங்கள் செல்ல வழி ஏற்படுத்தி போக்குவரத்தை போலீசார் சீர்படுத்தினர். இருந்த போதிலும் குறுகலான சர்வீஸ் சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக மட்டுமே வாகனங்கள் செல்ல முடியும் என்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அரசூரில் இருந்து பிடாகம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. மெல்ல ஊர்ந்தபடி மட்டுமே வாகனங்கள் செல்ல முடிவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக பயண நேரம் அதிகரித்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து போலீசாரும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசாரும் அந்த பகுதியில் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மாதிரி பர்னிராஜ், இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.